வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ரிவ்யூ ஆஃப் கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஒரு அதிரடியான ஒரு மேட்சா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப புஷ்னு ஆச்சு. கேகேஆருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வெற்றி. நானி, ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஷூர் யூ ஆர் நாட் ஓகே. இன்னொரு அடி போல உங்களுக்கு. அப்பவே ஏதாவது ஒரு பாட்டு பாடணுமே. ஏதாவது ஒரு பாட்டு என்ன பாடலாம் உங்களுக்கு தெரியலையே. பாட்டு வேண்டாம், நான் ஒரு கதை சொல்றேன். அந்த கதையை ஒரு கதை சொல்றீங்களா? சொல்லுங்க, என்ன கதை சொல்லுங்க. அதாவது ஒரு முயல் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓடித்தான். ஃபர்ஸ்ட் ஓடி போயிட்டு 15th மேட்ச்லயே வந்து போயிட்டு தான் வின்னு நினைச்சிட்டு அங்க வந்து நின்றுட்டு பின்னாடி பார்த்து சிரிக்குதான். ஆனா பின்னாடி வருது ஆமா கிடையாதுங்க, சிறுத்தை. இந்த சிறுத்தை அது ஆமா, அது வந்து பாய போகுது. பாருங்க, யோபி 75 மேட்சஸ் டோட்டலா 74 லீக் மேட்சஸ் 15 தான் ஆயிருக்கு. இதுக்குள்ளேயே வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க கேக்குறீங்க. லாங் வெயிட். மக்களே இங்க பாருங்களேன், என்ன சாக்லாம் சொல்றாரு பாருங்க. தோத்ததுக்கு என்ன மாதிரி சாக்லாம் சொல்றாரு பாருங்க. ஏங்க தோத்துட்டான்னு ஒத்துக்கோங்க. இருங்க, அதுதான் சொல்றேன், இப்ப முடிக்கிறேன். பட் வெரி வெல். அடி மேல அடி மேல அடி மேல அடி மேல அடி வாங்கிட்டே இருக்கீங்க. அடி மேல அடிலாம் இல்ல, 2 அடி. அதாவது என்னன்னா, ஜிடி வின் பண்ணோம் நீங்க, ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு. சோ இந்த 2 இது இப்போ இதுக்கப்புறம் பார்க்கலாம். எப்பவுமே அப்படிதாங்க இருக்கணும். சும்மா நானே ஜெயிக்க கூடாதுங்க, நீங்களும் ஜெயிக்கணும். அதே மாதிரி நீங்களே ஜெயிக்க கூடாது, நானும் ஜெயிப்பேன். ஓகே ஃபைன். மிகப்பெரிய ஒரு வெற்றி ஃபார் கேகேஆர். ஒரு மச் நீடடான ஒரு வின்னுங்க. சத்தியமா சொல்றேன், போன மேட்ச் அவங்க இன்ஃபேக்ட் அவங்க சுருண்ட விதம் திரும்ப கம்பேக் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு யாராவது கேள்வி கேட்டிருந்தா டெஃபினெட்லி நிறைய பேர் சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் தவிர. பட் ஸ்டில் கேகேஆருக்கு வந்து ஒரு 80 ரன்ஸ் நானி, மிகப்பெரிய ஒரு அடி ஃபார் எஸ்ஆர்ஹெச் நானி. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து 9வது இடத்துக்கு போயிட்டாங்களே பாயிண்ட்ஸ் டேபிள்ல. 10வது லாஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. ஏங்க, கேகேஆர் 10ல இருந்தாங்க, இந்த மேட்ச் வின் பண்ண உடனே 5க்கு போயிட்டாங்க. இவங்க வந்து 5 or 6லயோ இருந்தாங்க, நேரா இப்ப 10வதுக்கு வந்துட்டாங்க. அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு பிளேசஸ். அதனால தான் early days. அதனாலதான் ஏர்லி டேஸா? ஓகே ஓகே, பாப்போம் எவ்வளவு தூரம் நீங்க எவ்வளவு சீக்கிரமா மேல வரீங்கன்ட்டு. பட் ரொம்ப 10வது இடத்துல இருந்து மேல வருது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஓகே ஃபைன், லெட்ஸ் டாக் அபவுட் தி கேம் நானி. ஐ திங்க் டெஃபினெட்லி ஃபார் கேகேஆர் ஒரு சரியான ஒரு வெற்றி, கன்வின்சிங் வேல. ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல கிடைக்காத ஒரு விஷயம் வந்து அந்த மிடில் ஆர்டர் இன்னைக்கு கேம் டு தி பார்ட்டி இன் தி ஃபேஸ் ஆஃப் ஒரு வெங்கடேஷ் ஐயர். ஃபைனலி அவருக்கு ரொம்ப ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் இருக்கும், அந்த சென்ஸ் ஆஃப் அந்த ஒரு நார்மல்சி டெஃபினெட்லி வந்திருக்கும். சோ அந்த விதத்துல அவருக்கு ஒரு சரியான ஒரு நாக் 60 அடிச்சாரு. ஈவன் ரிங்கு சிங் ஃபார் தட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், அவருக்குமே ஒரு ரிலீஃப் இருக்கும். அவருமே சூப்பரா ஆடினாரு. அவருமே இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் அப்கோர்ஸ் ரகுவன்ஷி வாஸ் இம்ப்ரெசிவ். அண்ட் ரஹானே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். அவங்க தான் அந்த ஒரு அடித்தளம் போட்டாங்க. சோ ஒரு நல்ல ஒரு அந்த பேட்டிங் யூனிட் ஃபைனலா ஃபயர் ஆச்சுனாங்க. இல்ல, இன்னைக்கு ஒரே நாள்ல அதாவது 2 விஷயத்த நம்ம கத்துக்கணும் எல்லா டீம்ஸுமே. அதாவது என்னன்னா, கேகேஆர் வந்து கிளியர்லி ஷோட், அதாவது யூ கேன் ஹிட் 200 ஒரு கன்வென்ஷனல் கிரிக்கெட். அதாவது போலர்ஸுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு, நீங்க அந்த பார்ட்னர்ஷிப்பை ஆக்சுவலா வந்து நீங்க வந்து ஷெல்லுல போய் பில்ட் பண்ண வேண்டாம். நார்மல் கிரிக்கெட் நீங்க ஆடிட்டு ஒரு 15வது ஓவர் 16வது ஓவர்ல சப்போஸ் இஃப் யூ ஹேவ் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் with 2 settled batsmen, the last 4 overs-ல you can just blast ஒரு 70 runs. அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை வந்து பியூட்டிஃபுல்லா காமிச்சாங்க கேகேஆர். அண்ட் ஆன் தி அதர் சைட் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி போட்டாலுமே நாங்க அடிக்க தான் போவோம், திஸ் இஸ் அவர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடிக்க போயிட்டே இருக்காங்க. பட் என்னன்னா, எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி டீஃப்ளேட் பண்றதுக்கு எல்லா டீம்ஸ் இப்போ ஒன்னு புரிஞ்சுட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் மாதிரி டீம்ஸ், ஆர்சிபி மாதிரி டீம்ஸ், யூ ஷுட் பிக் விக்கெட்ஸ். டக்குன்னு நீங்க ஒரு 6 ஒரு 4 அடிச்சாலும் அடுத்த பால் உங்களை நாங்க எடுத்துருவோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்ல பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் கேகேஆர் இன்னைக்கு ஒரு நல்ல குட் லெசன் டீச் பண்ணிருக்காங்க டு எஸ்ஆர்ஹெச். யா, அப்சல்யூட்லி. இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் பத்தி பேசிடலாம். வைபவ் அரோரா, ஐ திங்க் ஹி வாஸ் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் நானி. ஐ திங்க் எஸ்பெஷலி கேகேஆர் அகைன்ஸ்டா நல்லா பண்ணிருக்கு. ஒரு செமையான ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ். கண்டினியூஸா பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆர் கமிங் இன்டு பார்ட்டி. நேத்திக்கு முகமது சிராஜ் வந்தாரு, he was the man of the match. அதுக்கு முன்னாடி வந்து பிரசித் கிருஷ்ணா,
வைஷாக் விஷய் குமாரும் ஒரு மோமெண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணாரு. So definitely the fast bowlers are making their presence felt in this IPL, Nani. இன்னைக்கு செமையா போட்டாரு, especially not easy bowling against Travis Head and Abhishek Sharma. Just அவர் அந்த ஒரு நேச்சுரல் அவுட் ஸ்விங்கர். ஒரு விஷயம் தைரியமா நீங்க கமெண்ட்ரி ஸ்டென்ட்லயும் சொன்னீங்க, தைரியமா மேல போட்டார் நானி, பால் சூப்பரா ஸ்விங் ஆச்சு. எக்ஸாக்ட்லி. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க சொல்றதோட இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதாவது நீங்க பர்ஃபார்ம் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ரைட் ஃப்ரம் குஜராத்ல ஒரு 3 நல்ல ஃபாஸ்ட் பவுலர், அதுக்கப்புறம் சிராஜ் அங்க அவர் ரொம்ப பிரமாதமா போட்டிருக்காரு, யாஷ் தயால் நல்லா போட்டிருக்காரு, அண்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸும் செம்மையா போட்டிருக்காங்க. இப்போ வருண் சக்கரவர்த்தி ஃபேண்டாஸ்டிக்கா. இந்தியன் பவுலர்ஸ் ஆர் ஆல் சாய் கிஷோர் கலக்கின்னு இருக்காரு. அப்கோர்ஸ் சிஎஸ்கேக்கு 100 ஸ்பின்னர் தான் அவரும் கலக்குறாரு. So bowlers are coming to the party. அதாவது இந்த டோர்னமெண்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் 200 286 அடிச்ச உடனே இம்பாக்ட் பிளேயர் வச்சுக்கணுமா, இம்பாக்ட் பிளேயர் வச்சுக்க கூடாது, அதனால வந்து போலர்ஸ் எல்லாம் அடி வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு பரவலா இருந்தது. பட் என்ன நல்ல போலர்ஸ் கேன் ஆல்வேஸ் டூ தி ஜாப் அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க எல்லாம் வித் லிட்டில் பிளானிங், அதாவது கிளியர் டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேகேஆர் இன்னைக்கு அப்ரோச்ல என்னன்னா, கேகேஆர்ல போட்ட போலர்ஸ் எல்லாருமே தே போல்ட் அப் அண்ட் அந்த ஸ்லோயர் ஒன் போட்டாலும் கூட மேல டிரைவ் அடிக்க தான் போட்டாங்க. அந்த விக்கெட் வந்து வாஸ் ஸ்லைட்லி ஹோல்டிங். வேற எஸ்ஆர்ஹெச் போலர்ஸ் எல்லாருமே இன்க்ளூடிங் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட் கமின்ஸ், எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். பேட் கமின்ஸ் எல்லாமே அரையா போட்டாங்க. அரையா போடும்போது அதுவும் வெங்கடேஷ் ஐயர்லாம் அப்படி எரக்டா நிக்கிறாரு. அரையா போட்டுனா இங்கேருந்து அவர் எங்க ஒன்னா சூஸ் பண்ணலாம், லாங் ஆன்ல இருந்து ஸ்கொயர் லெக் வரைக்கும் அவரு தேடி அடிச்சார். சோ மொத்தத்துல வந்து ஆக்சுவலா என்னன்னா இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணாங்க, கேகேஆர் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு இன்ஃபேக்ட் பேட் கமின்ஸ் அரையா போட்டாருன்ட்டு. ஐ திங்க் த ஹோல் இன்ஃபேக்ட் வெங்கடேஷ் ஐயர் ஃபார்முக்கு வந்து முக்கிய காரணமே எஸ்ஆர்ஹெச் போலர்ஸ் தான். ஏன்னா ஃபீட் பண்ணாங்க லிட்டரலா. நீங்க சொன்ன மாதிரி ஷார்ட் பால், அவர் ஒரு டால் பேட்டர். ஐ வாஸ் சர்ப்ரைஸ் தட் தே டிடன்ட் கோ ஃபுல்லர், எஸ்பெஷலி அந்த எண்ட் ஓவர்ஸ்ல வந்து நிறைய எனக்கு இன்ஃபேக்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அகைன்ஸ்ட் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் யார்க்கர்ஸ் ட்ரை பண்ணாரு, ஷமி யார்க்கர்ல தான் டிஸ்மிஸ் பண்ணாரு. பட் ஒரு வெங்கடேஷ் ஐயர் அண்டர்ஸ்டாண்ட் ஓல்ட் பால். சிமர்ஜித் வந்து இன்னைக்கு ரொம்ப பேடா அந்த ஒரு லென்த் மிஸ் பண்ணாரு. நிறைய அடி வாங்க ஷார்ட் பால் தான் போட்டுட்டு இருந்தாரு. சோ அந்த விதத்துல ஐ திங்க் அந்த 16th ஓவர்ல இருந்து அப்படியே மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு நானி. அதுக்கப்புறம் ஐ திங்க் தட்ஸ் வேர் தே லாஸ்ட் தி கேம். அண்ட் ஹர்ஷல் பட்டேலும் வந்து he was not at his best today. ஆமா, the total length was wrong. அங்கேயே அதாவது டீம்லயே அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, ப்ராபபிளி அந்த ஷார்ட் பால் வெங்கடேஷ் ஐயரை வந்து ஷார்ட் பால்ல எடுத்துடலாம் நினைச்சுட்டு ஏதோ அவங்க பேசியிருப்பாங்களோ என்னமோ. இப்பதான் இந்த வீடியோ அனலிஸ்ட்லாம் இருக்காங்களே உட்காந்து, ஆக்சுவலா வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து ஷார்ட் பால் க்ளோஸ் பால் போட்டா அடிச்சிடறாரு, ஷார்ட் பால் போட்டா அதெல்லாம் வந்து ஆக்சுவலா பாருங்க இந்த வீடியோ அனலிஸ்ட்லாம் வந்து நான் சொல்றேனே ஒரு அளவுக்கு தான் நீங்க எடுக்கணும். அந்த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், ஹிஸ்டரி, ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஒரு அளவுக்கு தாங்க பார்க்கணும். நீங்க கிரவுண்ட்ல போயிட்டு சிச்சுவேஷன் கண்டிஷன்ஸை நீங்க அசஸ் பண்ணணும். சோ இப்போ ரஹானே வித் ஆல் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பியூட்டிஃபுல்லா அசஸ் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் பாருங்க அந்த முதல் 2 ஓபனர்ஸ் போன உடனே ரஹானே அண்ட் ரகுவன்ஷியை பியூட்டிஃபுல்லா, ரகுவன்ஷி கொஞ்சம் அக்ரெசிவ் ஆனார் இன்னைக்கு, பட் இருந்தா கூட ரஹானே வந்து அதை அப்படியே கெயிட் பண்ணி பேனிக்கே ஆகல. சோ அவர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். சோ திஸ் இஸ் நாட் இன்ஃபேக்ட் போஸ்ட் மேட்ச்ல சொன்னாரு, நான் வந்து திஸ் இஸ் 170 180 விக்கெட் தான். சோ அந்த மாதிரி இதுக்கு தான் நாங்க ஆடினோம். பட் என்னன்னா நாங்க அந்த மாதிரி ஆடும்போது கடைசியில இவங்க அடிச்சதுல 200 எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் 20 ரன்ஸ் வந்ததுன்னு. சோ அதுதாங்க, நீங்க விக்கெட் நீங்க அசஸே பண்ணல. இப்ப எஸ்ஆர்ஹெச் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு டெம்ப்ளேட்ல இந்த சீசனை வந்து பிளான் பண்ணின்னு வந்துட்டாங்க. அடின்னு அடிக்க போறோம்னு சொல்லிட்டு டெஃபினட்டா கிளிக் ஆகும், அது அவங்களுடைய டெம்ப்ளேட் தான். பட் இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது கமிண்டு மெண்டிஸை வந்து கொஞ்சம் இறக்கினாங்க. அவர் வந்து கொஞ்சம் நல்லா தள்ளி ஆடுற பிளேயர். பட் ஆனா அவரும் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களோட கலந்துட்டாருங்க, அவரும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. I think Pat Cummins plays a big role நானி இந்த ஒரு விஷயத்துல. I think he is backing this brand of cricket. இன்னைக்கு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயும் ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா, ரிமெம்பர் 2 weeks back we got 280 runs அப்படின்ட்டு ஸ்டில் அந்த ஒரு மெதப்புல இருக்கிற மாதிரி இருக்கு. I'm just getting the feeling that அந்த ஒரு ஹேங் ஓவர்ல இருந்து வரல, ஒரு ரியாலிட்டிக்கு இன்னும் வரலன்னு எனக்கு தோணுது. பட் யோமி ஒரே விஷயம், இப்ப அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது யோமி. அவங்களுக்கு நீங்க யார் தள்ளி ஆடுறதுக்கு பிளேயர் இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த அப்ரோச்சுக்கு தான் இவங்க டீமை எடுத்தாங்க.
சோ இந்த அப்ரோச்ல தான் அவங்க ஆடி ஆகணும். இப்ப நேத்தி ஆர்சிபி நீங்க பாத்தீங்கன்னா, ஆர்சிபிலயாவது அட்லீஸ்ட் விராட் கோலி ஆங்கர் ரோல் பண்ணாருன்னா, அரவுண்ட் விராட் கோலி எவ்ரிபடி கேன் பிளே. ஏன் விராட் கோலிக்கு 2 கேம் இருக்கு. சோ ஓரளவுக்கு படிக்கலும் இருக்காரு. சோ இவங்க டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹெட் அபிஷேக் சர்மா, நீங்க நிதிஷ் ரெட்டி இப்ப ரொம்ப அக்ரெசிவ் ஆடுறாரு, கிளாசன், அன்கித், எல்லாருமே வந்து இஷான் கிஷன் எல்லாருமே பேட்டை தான் விடுறாங்க. சோ இவங்களுக்கு சாய்ஸே கிடையாது. இவங்களுக்கு ஒரே ஹோப் என்னன்னா நமக்கு இது கிளிக் ஆகணும். சோ அப்படிதான் அவங்க பண்ண ஆகணும். வேற எந்த நீங்க யாரா ஏதாவது நீங்க சொல்லுங்களேன். யாரா ஒருத்தர் வந்து நின்று ஆடணும்னு யார சொல்லுவீங்க? இல்ல ஐ அக்ரி தட் பாயிண்ட். ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க நாங்க இந்த டைரக்ஷன் தான் எடுக்க போறோம் அப்படின்ட்டு. நவ் ப்ராபபிலி தெர் இஸ் நோ லுக்கிங் பேக். ஒன்னு சிங்கப்பாத அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. சோ இதுக்கு மேல பின்னாடி எல்லாம் போக முடியாது. வேலிட் பாயிண்ட் நானே. வெல் செட் நானே. அப்ரிஷியேட் தட் பாயிண்ட். பட் இன்னொரு பக்கம் கேகேஆர், ஐ திங்க் இட் வாஸ் மச் நீடட் விக்டரி ஃபார் தெம். அண்ட் ஒரு போனஸா வந்து இந்த ஒரு நெட் ரன் ரேட் பூஸ்டும் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த இதுல ஒரு விஷயம் ஆக்சுவலி கமின்ஸ் ஒரு ட்ரிக்க மிஸ் பண்ணாரு நானே. நீங்க சொன்னீங்க கமிண்டு மெண்டிஸ் வந்து ஒரு ஓவர் தான் போட்டாரு, 4 ரன் தான் கொடுத்தாரு, ஒரு விக்கெட். அதுக்கு முன்னாடி சிமர்ஜித் ஒரு ஓவர் கொடுத்தாரா, அங்க இருந்தா அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு. மேபி அங்க வந்து ஹி குட் ஹவ் brought in that மெண்டிஸ கொண்டு வந்து, ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடி இருந்தாங்க. சோ மேபி அந்த ஒரு சின்ன டைனி மொமெண்ட் சேஞ்ச் தி திங்ஸ். இல்ல இன்ஃபேக்ட் நீங்க கமெண்ட்ரியிலேயே அது சொன்னீங்க. நம்ம 2 பேரும் தான் கமெண்ட்ரி பண்ணியிருந்தோம். அப்ப நீங்க அதுலயே சொன்னீங்க, ஏன் நான் நீ எடுத்துன்னு வர மாட்டேன்றாருன்னு தெரியல. 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, நல்லா போட்டிருக்காருன்ட்டு. டெஃபினட்டா மிஸ் பண்ணிட்டாரு. அதாவது கான்பிடன்ஸ் இல்லைங்க அவருக்கு. அவருக்கு கமிட்மெண்ட் போடுற, அதாவது எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அதுதான் இப்ப கம்மின்ஸ் வந்து ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. நான் இந்த போலர்ஸ் தான் வச்சுக்க போறேன், இவங்களை வச்சுதான் ஆட போறேன்ட்டு. ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு ஜாம்பாவை நீங்க விட்டதே எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஜாம்பா வந்து இந்த மாதிரி பிச் எல்லாம் வந்து டெஃபினெட்லி இஸ் a வெரி குட் bowler. நீங்க ஜாம்பா ஆமா அவரை வந்து நீங்க வந்து கன்சிடரே பண்ணலாம். அவரு இது சப்ஸ்டியூட் லிஸ்ட்லயே இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிராவிஸ் ஹெட் பாருங்க, இன்னொன்னு சொல்றேன், டிராவிஸ் ஹெட்ட வந்து நீங்க வந்து வெறும் இம்பாக்ட் பிளேயரை வச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அவர் வந்து ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், அவருக்கு வந்து ஃபீல்டுல இருக்கணும், அந்த திக் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கணும். போலிங் 2 ஓவர் போடுவாரு. சோ அதான் சொல்றேன், அவர் வந்து ஃபீல்டிங்ல செம ஃபீல்டரு. அவர் வந்து அந்த திக் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்துட்டு வந்து பேட்டிங் ஆடினாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து அவருக்கு அந்த கை கால்லாம் நவரும். இப்ப நீங்க வந்து 20 ஓவர்ஸ் நீங்க உள்ள உட்காந்து ஸ்ட்ரெயிட்டவே நீங்க வந்து பேட்டிங் ஆடுறீங்க. சோ அதனால என்ன ஆகுது, நீங்க டிராவிஸ் ஹெட் நீங்க இம்பாக்ட்ல வச்ச காரணத்தினால ஜாம்பாவையும் நீங்க எடுத்து உள்ள எடுத்துட்டு வர முடியாது. சோ இன்னைக்கு ரொம்ப சொதப்பிட்டாங்க. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா they deserve to lose. பட் ஜாம்பா யாருக்கு பதிலா வந்திருக்கணும்? கமிண்டு தான். கமிண்டு. ஆமா, இப்போ நீங்க கம் இன் டு அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிருக்காங்க. பட் he didn't do. come in do. he didn't do. சோ நீங்க ஜாம்பா நீங்க என்னங்க ஒரு மேட்ச் அவர் அடி வாங்கினாருன்னா நீங்க ஜாம்பாவை டிராப் பண்ணலாம். இல்லங்க, அவரெல்லாம் வந்து எப்படிங்க, எஸ்பெஷலி இந்த விக்கெட்ல ஐடியலா இருந்திருப்பாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருந்தது விக்கெட். ஐ திங்க் கொஞ்சம் things are not going in favor of SRH and Pat Cummins. பட் பேட் கமின்ஸ் சொல்லும் போது we have to talk a bit about ரஹானே நானி. ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு 2 குவிக் விக்கெட்ஸ் விழுந்தது. இந்த 2 யங் அண்ட் ஓல்டு மும்பைக்கர்ஸ் தான் they laid the foundation. அந்த 2 குவிக் விக்கெட்ஸ் போயிட்ட அப்புறம் இவங்க தான் வந்து அந்த ரிசரக்டே பண்ணாங்க, கன்சாலிடேட் பண்ணாங்க. அண்ட் ரஹானே ஆப்வியஸ்லி அந்த ஒரு அனுபவம் இருக்கு. பட் ரகுவன்ஷி இஸ் ஸ்லோலி கமிங் குட் ஆஃப் ஹிஸ் ஓன். இதுதான் அவருக்கு வந்து அந்த ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பொசிஷன். ரொம்ப கீழே அனுப்புனீங்கன்னா ஒரு மாதிரி 10 ரன்ஸ் per over அப்படி ஆடணும்னா அவரால் அது வந்து அவரோட பெஸ்ட் வர மாட்டேங்குது. பட் இந்த ஒரு கட்டத்துல வந்து இஸ் டெய்லர் மேட். ஏன்னா ஒரு டெக்னிக்கலி சவுண்டா இருக்காரு, ஒரு காம்பாக்ட்னஸ் தெரியுது அவரோட பேட்டிங்ல. சோ அந்த இதுல இவங்க 2 பேரும் சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த ஒரு கட்டத்துல. கண்டிப்பா ரகுவன்ஷி செம்ம ஃபைண்ட். அவங்க ஆக்சுவலா ஐடென்டிஃபை பண்ணி லாஸ்ட் சீசனே அவரை வந்து நல்லா டாப் ஆர்டர்லாம் அமிச்சாங்க, நம்பர் 3ல அமிச்சாங்க. ஸோ வெரி குட் ஃபைண்ட் அவரு. ஆக்சுவலா வந்து இப்ப கேகேஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஓப்பனிங் பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. டிகாக் ஒரு மேட்ச் அடிச்சாரு. ஸோ இன்னும் 2 சுனில் நரேன் கிளிக் ஆகல. இந்த சீசன்ல வந்து அவருக்கு இன்னும் ஒரு முதல் மேட்ச் ஏதோ 39 ஏதோ ஒன்று அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பேட்ல பால் பண்ணல, கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிருக்காங்க அவரு. அண்ட் அப்போ குட் திங் என்னன்னா ரசல் வந்து ஆக்சுவலா ஓரளவுக்கு போலிங்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த கான்பிடன்ஸ் வரும் அவருக்கு. நீங்க கூட ஆமா, நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, யோ ரசல் யாருன்னு தெரியுமாயா அப்படின்ட்டு. எனக்கு யாரும் தெரியுங்க. பட் ஜஸ்ட் தட் அவர் வந்து பேட்டிங்ல கொஞ்ச நாளா அடிச்ச மாதிரி தெரியல. அண்ட்
அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஏன்பா அவர் ஃபிட்னஸ் பத்தி எல்லாம் பேசுற அப்படின்ட்டு. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் மை ஒப்பீனியனுங்க. நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். அவரு இட் டசன்ட் லுக் இந்த பட் சேயிங் தட் கேகேஆர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ரசல் கமிங் குட் வித் த பால் இட்ஸ் a big plus. இன்ஃபேக்ட் நம்ம லாஸ்ட் இதுல நம்ம டிஸ்கஷன் நம்ம வந்து இந்த ப்ரிவியூல பேசும்போது நான் சொல்லிட்டே இருந்தேன், அவர் வந்து நிறைய போலிங் கொடுக்கும். நீங்க ரசலுக்கு நீங்க போலிங் கொடுத்து ஒரு 2-3 விக்கெட் அவர் எடுத்தாருன்னா அந்த கான்பிடன்ஸ்ல ஒரு 3 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருவாருங்க. ஆன் இஸ் ஓன் வின் பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா ரசல் அதுதான் துட்டுன்னு பேட்டிங் கிடைச்சுன்னா 6 அந்த ஸ்ப்ரீல போனாருன்னா பேத்துருவாரு. சோ ரசல் மாதிரி பிளேயர்லாம் இருக்கணும். ஆக்சுவலா அதான் நான் திருப்பியும் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பவல் வந்து அப்படியே வந்து ரசலோட ஒரு 100 டைம்ஸ் பெட்டர் பிளேயரா அப்படிலாம் கிடையாது. அவரும் என்ன பண்ணுவாரு தெரியாது. கண்டிப்பா இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவருக்கு போலிங் கொடுக்கல நானி. சோ ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் அவருக்கு ப்ராபபிலி த டீம் மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல அவரோட போலிங்ல அப்படின்னு நினைச்சேன். பட் போன மேட்ச்ல they were pushed to a corner where Russell had to bowl and he did well. ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் இந்த மேட்ச் அகைன் the more he bowls he is going to definitely ஒரு மாதிரி பெட்டர் ஆவாரு, which is again good news for KKR. கரெக்ட். அதுதான் இப்ப கேகேஆர் பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் கூட ஆனா ஆக்சுவலா நான் வந்து டாப் 4க்கு வர சைடா கேகேஆர் ஆஃப்டர் திஸ் வின் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஐ எம் நாட் ஈவன் கன்வின்ஸ்ட் ரைட் நவ். 15 மேட்ச்ல ஆயிருக்கு. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஏர்லி டேஸ்ங்க. எந்த டீமுமே இப்போ நம்ம வந்து ஒரு 4 நாள் முன்னாடி இன்னைக்கு உதவாயிட்டு உட்காந்து இருக்கு. எஸ்ஆர்ஹெச் வந்து கம்பேக் பண்ணுவாங்க. நானே சொன்னேன் ஆர்சிபி அவங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வின் பண்ணி இந்த பாத்தீங்கன்னா ஆர்சிபி அப்படியே அன்பீட்டபிள் டீம் மாதிரி இருந்தாங்க. என்ன பேட்டிங்னு. ஸோ திங்ஸ் ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங். அதாவது இந்த ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் வெரி லிட்டில் டு சூஸ் பிட்வீன் டீம்ஸ். ஆன் அ கிவன் டே எனி டீம் கேன் பீட் எனி டீம். எங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீம்ஸ் who have been already there அவங்களுக்கு ஒரு லாங்கர் பீரியட்ல they will be able to maintain this consistency. ஸோ அங்கதான் வந்து நீங்க போக தான் ஐபிஎல் எப்பவுமேங்க நீங்களும் ஆடி இருக்கீங்க ஐபிஎல். இட்ஸ் அ லாங் டோர்னமெண்ட். நீங்க இந்த இனிஷியலா வந்து அடிச்சு நொறுக்கிறது இல்ல, இனிஷியலா வந்து அப்படியே உதப்படுறதெல்லாம் கணக்கே கிடையாது. துட்டும்னு பீக் ஆவாங்க. ஒரு பீக் ஆயிட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இந்த டைட்டில் அடிச்சுன்னு போயெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நல்லா இருக்கு டோர்னமெண்ட். ஐ எம் வெரி ஹாப்பி தட் த டோர்னமெண்ட் ப்ரெடிக்ஷன் தப்பா இருந்தோ ரைட் ஆடுதோ பட் டோர்னமெண்ட் இஸ் வெரி குட். அன்பிரடிக்டபிள் நடக்குது. ஓகே ஃபைன். அதோட இந்த ஒரு மேட்சை முடிச்சுக்கிறோம். நாளைக்கு எல்எஸ்ஜி vs மும்பை. ஜஸ்ட் ஒரு லைட்டா டச் அப் பண்ணிக்கலாம். மும்பை கமிங் இன் ஆஃப்டர் பிக் வின் இன் ஹோம் கிரவுண்ட்ல. திரும்ப தேர் டிராவலிங். எல்எஸ்ஜி கமிங் ஆஃப்டர் ஒரு டிஃபீட் பட் தே ஆர் அட் ஹோம். they are not happy with the wickets laid out there. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் started firing. so என்ன மாதிரியான விஷயம்? what are your thoughts? என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டில்ட் இன் ஃபேவர் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ். சிம்பிள் ரீசன் என்னன்னா பேட்டிங் வந்து 2 டீமும் பவர்ஃபுல்லா தானே இருக்கு. ஏன்னா இங்க நிக்கலஸ் பூரன், மில்லர் இருக்காரு, அப்புறம் மார்ஷ் நல்லா ஆடிட்டு இருக்காரு, ரிஷப் பண்ணிட்டு ஃபார்முக்கு வந்துருவாரு ஷூராவே. அதுக்கப்புறம் மார்க்ரம் ஆட வைப்பாங்களா. நான் எப்பவுமே ஷமார் ஜோசப் நான் 15 மேட்சா சொல்லிட்டு இருக்கேன். வேற மேட்ச் எல்லாம் கூட ஷமார் ஜோசப் பேர் எடுத்து விட்டு இருக்கேன். ஷமார் ஜோசப் கேட்டாருன்னா சந்தோஷப்படுவாரு. ஓஹோ இல்ல இந்த ஷமார் ஜோசப், இந்த கிளென் பிலிப்ஸ் இதெல்லாம் இவங்கலாம் வந்து ஒரு டார்ச் பேரர். ஏங்க எங்கிட்ட விட்டா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஷமார் ஜோசப், கிளென் பிலிப்ஸ், அப்புறம் கம்போஜ், வாஷிங்டன் சுந்தர். சோ இது இங்கிலீஷ் ஜாஷ் இங்கிலீஷ். நான் ஒரு 11 எடுத்துருவாங்க. ஆடாத 11 வச்சு நான் டைட்டில் அந்த மாதிரி இருக்கு பாக்குறத பார்த்தா. சோ நான் என்ன சொல்றேன்னா பேட்டிங் ஆல்மோஸ்ட் சிமிலருங்க. பட் போலிங் வந்து மும்பை ஹஸ் காட் அட்வான்டேஜ். அதுவும் அந்த அஸ்வினி குமார் நல்லா போடுறாரு, போல்ட் இருக்காரு, தென் வில் ஜாக்ஸ் நம்ம பிளேயர், அப்புறம் ரிக்கில்டன் ஃபார்ம்ல இருக்காரு. நல்ல டீம் மும்பையை பொறுத்த வரைக்கும். பும்ரா வந்துட்டாருன்னா இந்த சான்ஸே இல்லைங்க. டைட்டிலுக்கு ஸ்ட்ராங் கண்டெண்டர். இப்போதைக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. சரி, நான் வந்து I'm tilting in favor of LSG provided they make this one change. நீங்க சொன்ன ஷமார் ஜோசப் உள்ள வரணும், ஏடன் மார்க்ரம் வெளியே போகணும், ரிஷப் பண்ட் ஓப்பனிங் ஆடணும். ஆனா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ரிஷப் பண்ட் கீழே வந்து வேஸ்ட் ஆறாங்க. நிக்கலஸ் பூரன் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஐ ஃபீல் அவருக்குமே பர்சனலா வந்து மேல போய் ஆடும் போது he can contribute more towards the team success. பட் இங்க கீழே வந்து எனக்கு என்னமோ சரிப்படாத மாதிரி தெரியுது. இந்த சேஞ்ச் நடந்ததுன்னா எல்எஸ்ஜிக்கு ஒரு வாய்ப்பு. சொன்னோம் எல்எஸ்ஜி பக்கம் ஸ்டில் ஐ எம் ஸ்டாண்டிங் ஸ்டில். மேபி எனக்கு இந்த ஒரு ஆட்டம் மேபி நானே உங்களுக்கு உங்க பக்கம் போறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு. you can never count my expertise. நானே we'll see. இல்ல பாருங்க,
நான் வந்து கிளியரா வந்து எனக்கு எப்பவுமே எப்படி தெரியுமா, நான் எம்எஸ் தோனியோட சிஷ்யன். ஐ பிலீவ் இன் தி அது ப்ராசஸ். அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. யாருன்னா சொல்லுவாங்க டெஃபினட்டா உங்க சிஷ்யன் ஒருத்தர் இருக்கான்ட்டு. நான் வந்து எம்எஸ் தோனியோட பிரின்சிபல் தான் லைஃப்லயே வச்சுக்கிறது. அதாவது ஐ பிலீவ் இன் தி ப்ராசஸ். எப்பவுமே நான் வந்து சொல்றது வந்து பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ், டீம், இதுதான் இப்ப நடக்கும். 99 அவுட் ஆஃப் 100 இதான் நடக்கும். ஆனா ஒரு வாட்டி மாறி நடந்ததுன்னா ஒன்னும் நத்திங் ராங். ஐ ஹவ் டன் மை பிட், ஐ ஹவ் டன் மை ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ்ல நான் வந்து ஐ எம் கோயிங் வித் இப்போ மும்பை, அவ்வளவுதான். அப்பா அப்படியே ஒரு தோனி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் பார்த்த மாதிரியே இருந்தது. ஓகே, தேங்க்யூ நானி, தேங்க்ஸ் மக்களே, தேங்க்ஸ் Thank you. மக்களே for watching this video. I'll see you guys in the next one. Until then, this is Yomi and Nani signing off the field. See you guys. Bye bye.